பொது பணத்தை கை வைக்க மாட்டோம், கை வைத்தவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சிலரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் சிக்குவார்கள்னு வெளிப்படையாகவே அங்கே சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கொளத்தூரில் தோத்தாருன்னு சொல்கிறதும், ஸ்டாலினே தோத்தாரு, நீங்கள் என்ன ரொம்ப வீராவேசமாக இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு பேசுகிறதும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறது ஒரு 100% அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியனு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரா? இது இவங்க சொல்கிறத பார்த்தா ஸ்டாலின் தோக்கவே இல்லை. அப்படி தானே சத்யராஜ் வைரமுத்துலாம் போய் அங்கே பேசுகிறாங்க. சபையில் போய் வந்து நீங்கள் வந்து நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சு பார்த்தியான்றது நியாயமான சார்ஜ். அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வெற்றியின் பேச்சு. அது வெற்றியிலேருந்து வரக்கூடிய பேச்சு, இருமாப்பிலேருந்து வரக்கூடிய பேச்சு. அதுதான் பாலிடிக்ஸு. அதை சொல்லக்கூடாதா? பூனை கண்டம் பூனிங்கன்னா பூலகம் இருண்டுருமா? எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க? ஏன்னா தனி மரமாக ஒற்றை மரமாக நிற்குது இன்றைக்கி திமுக. ஏங்க அண்ணா திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டு கொடுக்குறாரு. ஆராசா பாஷையில் சொன்னால் இதை விட வெட்கங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி அண்ணா திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு. பங்காளி கட்சிகள் தான் பங்காளின்றாரு. இன்னொரு பக்கம் ஆராசா வந்து சேர்த்தவனுக்கும் வெக்கம் இல்லை, சேர்ந்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்றாரு. என்ன முரண்பாடு இது? 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க மனம் தோல்வியை ஏற்க மறுக்கிறது. இன்னமும் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அதனால் இன்னொன்று வந்து இந்த அரசு அவங்க அங்கீகரிக்க தயாராக இல்லை. தோல்விக்கான காரணங்களையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால தான் இப்படி அணுகுமுறை இருக்குது. கடந்த காலங்களில் தோத்தப்பெல்லாம் இப்படி ஒரு அணுகுமுறை இருந்ததே கிடையாது. நாங்கள் விஜய சிஎம்மாவே அங்கீகரிக்க மாட்டோன்றேன். நீங்கள் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து வேரோட வீழ்த்தணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் கையில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது. ஒருவேளை அவருக்கு 118 இருந்தாலும், ஒரு 7 சீட்டு குஷனிங் வச்சு 125 ஆன் இட்ஸ் ஓன் இருந்தாலும் ஜோசப் விஜய் இந்த கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருப்பார். நான் உறுதியாக நம்புகிறாரு. ஏன்னா அவர் தெளிவாக ஒரு பார்வை இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற உரை, அதுவும் முதலமைச்சருடைய உரை இன்று 3 நாட்கள் நடந்தது. இன்னைக்கு 4வது நாள். முதலமைச்சருடைய பதிலுரை, ஆளுநருக்கு தீர்மானத்தின் மீதான நன்றியுரை அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், என்ன மாதிரியான ஸ்பீச் இருக்க போகுது, என்ன மாதிரியான பதில்கள் வந்து கொடுக்க போகிறார். ஏன்னா கேள்விகள் நிறைய இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய கேள்விகளை அடுக்கியிருந்தார். அந்த கேள்விகளுக்கான பதில் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த உரை எப்படி பார்க்குறீங்க? அந்த உரைக்கு பதில் அளிக்காமல் அவங்க எழுந்து போனதை எப்படி பார்க்கலாம்? பரவலாம் எதிர்பார்ப்பு அவர் விஜய் பேச தெரியாது, சொதப்பிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே. பட் அப்படி இல்லை. ஒரு பாராட்டத்தக்க உரை, நல்லதொரு உரைன்னு தான் நம்ம சொல்லணும். சில குறைகள் இருக்கலாம், பட் நல்லதொரு உரை தான். அது வந்து ஃபஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் சிஎம் ஆயிருக்கார். எம்ஜிஆர் கூட சாதிக்காத சாதனை. 35% ஓட்டு. எம்ஜிஆர் 4 கட்சி 5 கட்சி சேர்த்து தான் 30% வாங்கினார். தனியாக 35%. 2 பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்தியது என்பது மாபெரும் சாதனை, புரட்சி தான். அது உண்மையிலேயே இந்தியாவில் யாருமே செய்யாத சாதனை. மோடியிலேருந்து எல்லாருமே 40 கட்சி 50 கட்சியை சேர்த்து தான் வந்து ஜெயிக்கிறாங்க. தன்னந்தனியாக 35% ஓட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது 130 சீட்டாக 118 சீட்டாக கன்வெர்ட் ஆகலை மினிமம் மெஜாரிட்டிக்கு. எம்ஜிஆர் 30% வாங்கி 130 சீட்டு வாங்கினார். இவர் 35% வாங்கி 107 சீட்டுன்றது வந்து துரதிருஷ்டவசமானது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆள வேண்டும் என்பதற்காக. தெளிவாக தான் பேசியிருக்கார் அவர். இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்கலாம். பட் எனவே இதுவே வந்து ஒரு நல்லதொரு உரைன்னு தான் நாம் பார்க்க வேண்டும். தெளிவாக ஊழல் ஒழிப்பு தன்னுடைய ஆட்சியின் பிரதான கோரிக்கையாக, பிரதான அம்சமாக இருக்கும், இலக்காக இருக்கும்ன்றத சொல்லிட்டாரு. பொது பணத்தை கை வைக்க மாட்டோம், கை வைத்தவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சிலரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் சிக்குவார்கள்னு வெளிப்படையாகவே அங்கே சொல்லியிருக்காரு. ஆகவே இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கணும். திமுக வந்து முதலமைச்சரை வாயை திறங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வாயை திறக்கும் போது சபையில் எல்லாம் வெளிநடப்பு பண்ணி ஓடுறாங்க. எதற்காக திமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும்? முதல் உரை, ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அநாகரிகமாக பேசிட போகிறது கிடையாது. கருணாநிதின்றதை கூட கலைஞர்னு மாற்றிக்கிட்டு. அப்போ எதுக்காக திமுக பயந்து ஓடணும்? லிட்ரலி திமுக பயந்து தான் ஓடி இருக்காங்க இந்த உரையை கேட்காம. அவர் ஒன்றும் ஜெயலலிதா அளவுக்கு கருணாநிதியை விமர்சனம் செய்யவில்லை. ஜெயலலிதா கருணாநிதியை மிக கடுமையாக விமர்சனம் செய்வார் சட்டசபையிலேயே. இவர் கலைஞர்னு தான் சொல்கிறார். கருணாநிதினு சொன்னதை கூட திருத்தி கொண்டார்.
அப்புறம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் 59 எம்எல்ஏக்கள் முதல் உரை, கன்னி உரை, முதலமைச்சரோட உரை, அதை கேட்காமல் எதற்காக அவ்வளவு அவசரம்? இல்லை, உங்களுக்கு நேரம் கொடுக்கறதாவும் சபாநாயகர் சொன்னார். அவர் அப்ப எதுக்கு முதலமைச்சர் பயந்து பேசுனதுக்கு பதில் உரை நீங்கள் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். ஆமாம், ஏன் பயந்து ஓடுறாங்க? அதை இல்லை, அந்த ஒரு வார்த்தை ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கு, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு. பார்ட்டி ஃபண்டுன்னு எந்த பார்ட்டின்னு சொல்லி உனக்கு ஏன் கோவம் வருது? 1000 ப்ரொவோகேஷன் இருக்குங்க. நீ உரையை கேளலாம், ஏன் பயந்து ஓடுற? நீங்கள் பேசும்போது அவங்க கேட்டாங்கல்ல. அவங்க ஒன்றும் சபாநாயகர் வந்து இப்போ சேடப்பட்டி முத்தியா மாதிரியோ அல்லது அதற்கு பிறகு இந்த சபாநாயகர் மத்திய பேச விடாமல் ஒன்றும் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் தடுக்கல. எவ்வளோ பேசினாங்கல்ல. முழுவதுமாக உரை வந்து இன்னைக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஏன் பயந்து ஓடணும்? நேற்று ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது கூட குறுக்கிட்டு ஆதாரம் இருந்தால் மட்டும் சொல்லுங்க. தான் சொந்த கட்சிக்காரரையே வந்து 3-4 இடங்கள்ல அவர் திருத்துறார். அப்போ சபாநாயகர் நடுநிலையாக தான் நடந்துக்கிறார். இல்லை, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட அவை முன்னவர் அப்படி பேசாதீங்க, இது மாதிரி இது பண்ணாதீங்கன்னு தான். அப்போ ஒரு நடுநிலையோட தான் இந்த சபாநாயகர் நடந்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் வந்து எனக்கு பிடிஆரோட அப்பா இருந்தார், பழனிவேல்ராஜன். அவர் இந்த மாதிரி நேர்மையாக நடந்துப்பார். திமுகவில் ஒரு நேர்மையாளர் பிடிஆர் பழனிவேல்ராஜன், பிடிஆரோட அப்பா. 2001 ஆலேடி அருணா அன்றைக்கு சபையில் இல்லாத, ஏன்னா அவங்க எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்துட்டாங்க. ஜெயலலிதா பற்றி அவதூறாக ஒரு வார்த்தை பேசினார். அப்போ அந்த சபை குறிப்பிலேருந்து ஒரு நீக்கினார். அப்போ வந்து ஏதோ ஒரு வார்த்தை மோதல் ஆல்ரெடி அருணா சட்ட அமைச்சருக்கும் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கும். அப்போ உங்களுக்கு வேணால் அனுபவம் இருந்திருக்கலான்ற துணியில் ஜெயலலிதா பற்றி ஒரு வார்த்தை கொச்சியாக பேசினார். அப்போ அவர் சபாநாயகர் வந்து வெகுண்டு எழுந்தார். சொந்த எத்தனை கட்சிக்காரர் தான், கருணாநிதி சபையில் இருக்கார் முதலமைச்சர். எச்சரிக்கிறேன் உங்களை அப்படின்னார். மாநில அமைச்சரை பார்த்து எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பேசியதை உடனடியாக திரும்ப பெறுங்கள். நான் ஜெயலலிதா பற்றி கொச்சியாக பேசின வார்த்தைகளை சபை குறிப்பிலேருந்து நீக்கினார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் வந்து செங்கோட்டையன், ஆலடியார், ஆதவர்ஜுனாவுக்கெல்லாம் அவர் வந்து எச்சரிக்கை விடுப்பது என்பது வந்து ஒரு உண்மையிலேயே நடுநிலைத்தன்மையுடன் தான் சபாநாயகர் நடந்து கொள்கிறார் இப்போதைக்கு என்று நாம் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, எதிர்க்கட்சிகளுக்கு முழு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதியெல்லாம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அப்போ எதுக்காக முதல் உரை, கன்னி உரை, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்களேன். அவர் ஒன்றும் அதுக்கு தானே சபைக்கு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட திமுக இன்னைக்கு வாக் அவுட் பண்ணதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாரு, முதல் முறையாக முதலமைச்சர் ஆயிருக்காரு. முதல் உரை அவர் யாரை பற்றியும் பேசலை, அது தப்பாக ஒன்றும் பேசலை யாரை பற்றியும். பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், டீசெண்டாக தான் அவர் பேசுகிறாரு. இல்லை, இந்த முதல் உரைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் அவர் கொடுக்கணும். அது வந்து சட்டம் கிடையாது, ஒரு 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 பொலிட்டிக்கல் டீசன்சி அது. அது கூட இல்லாமல் நீங்கள் எதுக்காக இன்றைக்கி வாக் அவுட் பண்ணீங்க சொல்லுங்கள். ஒரு சிங்கிள் ரீசன் என்ன? பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க. உங்களுக்கு டேர்ன் வரும்போது அது மறுத்து பேசுங்க. எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு முதலமைச்சர் நியாயப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும். 19 பார்ட்டி ஃபண்டுன்னு பேசி தப்பிச்சு போயிடக்கூடாது. கட்சி பேரை சொல்லணும். நீங்கள் கேளுங்க, சபையில் இருந்துக்கிட்டு கேளுங்க. ஏன் வந்து சபையிலேருந்து வாக் அவுட் பண்ணுறீங்க? வாக் அவுட் பண்ணுற அளவுக்கு பெரிய தப்பு எதுவும் நடக்கல. வாக் அவுட்ன்றது கடைசி ஆயுதம். என்னென்னா உங்களுக்கு உங்கள் வாக் அவுட் பண்ணுறது நியூஸாக வரணும். ரெண்டாவது, அவர் ஸ்டாலினை மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணுறாரு. அது பண்ணுவார். குளத்தூரில் நான் 5 நிமிஷம் கூட பேசலை, என்ன ஆச்சு முடிவுன்றாரு. அது குத்துது. அது ஒரு சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான உண்மை. அப்புறம் நீங்கள் ரொம்ப பேசுனதால தான் அவர் குட்டி கதைக்கு போகிறாரு. ஒரு பெரியவர் வந்து வானத்தை நோக்கி இல்லை, ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ஒரு சிஎம் பேசுகிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. ப்ரொவோக் பண்ணுவார். ப்ரொவோக் பண்ணுறது தான் பாலிடிக்ஸ். என்ன மாதிரியான ப்ரொவோகேஷன்? தனி மனித தாக்குதல் ஆபாசமாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியாது. பொலிட்டிக்கலாக பேசுகிறத நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். குளத்தூரில் ஸ்டாலின் தோத்தது உண்மை. நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு இந்த கதி ஆச்சுன்னு சொல்கிறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அதை வைக்கக்கூடாதா? அதை தாராளமாக வைக்கலாம். பொலிட்டிக்கல் ப்ரொவோகேஷன், அது ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஆமாம், ப்ரொவோக் தான் பண்ணுவாங்க. பர்சனலைஸ்டு அட்டாக்கு, தனி மனித விஷயம்னா அது நம்ம அனுமதிக்கக்கூடாது. இங்கே ஒன்றும் அப்படி இல்லையா? ஸ்டாலின் குளத்தூரில் தோத்தாருன்னு சொல்கிறதும், ஸ்டாலினே தோத்தாரு, நீங்கள் என்ன ரொம்ப வீராவேசமாக இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு பேசுகிறதும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறது ஒரு 100% அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியனு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரா? இது இவங்க சொல்கிறத பார்த்தா ஸ்டாலின் தோக்கவே இல்லை. அப்படி தானே சத்யராஜ் வைரமுத்துலாம் போய் அங்கே பேசுகிறாங்க. தோக்கவே இல்லை சார், தோக்கக்கூடாது. இல்லை, அடுத்த ஸ்டேஜ் தோக்கலை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர்னு சில பத்திரிகையாளர்கள், சில எழுத்தாளர்கள்லாம் முகநூலில் எழுதுகிறாங்களே. எங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் முதலமைச்சர். இது எதுலேருந்து வருதுன்னா, தனிப்பட்ட முறையில் ஆதாயங்களை அனுபவித்து பெற்ற வெள்ளிக்காசுகளுக்காக பேசக்கூடிய பேச்சு இது. ஆகவே சபையில் போய் வந்து நீங்கள் வந்து நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சு பார்த்தியான்றது நியாயமான சார்ஜ். அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வெற்றியின் பேச்சு. அது வெற்றியிலேருந்து வரக்கூடிய பேச்சு, இருமாப்பிலேருந்து வரக்கூடிய பேச்சு. அதுதான் பாலிடிக்ஸு. அதை சொல்லக்கூடாதா? பூனை கண்டம் பூனிங்கன்னா பூலகம் இருண்டுருமா? எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க? உங்களுக்கான முழு நேரம் கூட. அதை தான் நான் வந்து சொன்னேன். சேடப்பட்டி முத்தையா மாதிரியான சபாநாயகரோ அல்லது அதுக்கு பிறகு வந்தவங்கள மாதிரியோ இல்லை.
இவர் ரொம்ப டீசெண்டான சபாநாயகராக தான் இருக்கார், எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாரு, சொந்த கட்சிக்காரங்களையே திருத்துறாரு. அப்புறம் நீங்கள் அதுக்கு பேசாமல் சபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொரு பக்கம் தேசிய கீதம் பாடுறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இந்த இதில் இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினதுக்கு பிறகு தான் தேசிய கீதம் பாடுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏங்க ரொம்ப தெளிவானது முதல்ல அவங்க பண்ணியிருக்கணும். விஜய் கட்சிக்காரங்க விஜயும் வந்து அன்னைக்கே இதை பேசியிருக்கணும். 5 நாள் ஊரை போட்டு செய்கிறாங்க. ஆகஸ்ட் 21 சபாநாயகர் கருணாநிதி புகைப்படத்தை திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறதுக்கு வந்து அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வரும்போது முதல்ல தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் தான் தேசிய கீதம். அது ஜனாதிபதி புரோட்டோகால் என்ன கதையாக இருக்குது? ஜனாதிபதி அதுதான், கவர்னருக்கும் அதே தான், அதான் மாற்றிட்டாங்க. இது உங்களுக்கு ஓணுன்னா ஜனாதிபதி இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு அளந்தீங்கல்ல, இப்போ என்ன அழகுறீங்க? இல்லை அது கூட உங்களுக்கு தெரியல, ஜனாதிபதியோட புரோட்டோகால் அது வேறன்றது கூட உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளியே வந்து ஒரு பிரச்சனை சொல்றேன். இதுதாங்க இதுதான் நான் சொல்றேன். இதே ஜனாதிபதி புரோட்டோகால் விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடந்திருதுன்னா அப்போ இவங்க இதே பெருந்தன்மையோட பேச மாட்டாங்க. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்றது தான். இவங்களுக்கு ஓணுன்னா எதை வேணா திருப்பி பேசுவாங்க. ஏன் ஆர்லேக்கர் பதவி ஏற்றுக்கும் போது ராஜ்பவனில் பிப்ரவரி மாதம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது முதல்ல வந்தே மாதிரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. இதில் புதிய நீதிபதி தலைமை நீதிபதி பதவியேற்றப்போ அதே தான் நடந்தது. ஏங்க தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக சட்டமன்றத்தில் முதல்ல ஒலிக்குது. தேசிய கீதம் எத்தனை தடவை ஒலிச்சா உனக்கு என்ன? ஏன் 2 தடவை ஒலிக்கூடாதா? அது ஒரு தப்பு இல்லை. ஏன் 3 தடவை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாமே? அதுக்கு நீங்கள் வந்து கேட்கலாமே அவர்கிட்ட. ஆளுங்க ஏடா கூடமா பேச வேண்டியதுன்னா எப்படி வேணா பேசிட்டே போகலாம். இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, திரும்ப திரும்ப பேசுறேன் அது சொல்லி தான் பாரு. அந்த மாதிரி இது உங்களால் இந்த தோல்வியை ஜீரணிக்க முடியல. யார திமுகவால் பிரச்சனையோட மூல வேர் கடந்த காலங்களில் எவ்வளோ தோல்வி அடைஞ்சப்போ கலைஞரால் தோல்வியை ஏற்றுக்க முடிஞ்சது, அவரால் நார்மல் பாலிடிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி ஸ்டாலினாலையும் திமுகவாலையும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி முரசொலியில் சண்முகத்துக்கு எதிராக வந்து எதுக்கு அவ்வளோ கடுமையான தலையங்க, அது பாகம் 1ன்னு போட்டு எழுதுறீங்க. சண்முகம் ஒன்று தனிப்பட்ட முறையில் திமுகவில் ஸ்டாலின் முடிவு எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது. அவர் கட்சியோட முடிவு. உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா சிபிஎம்மை திட்டு, எதுக்கு வந்து சண்முகத்தை தனிப்பட்ட முறையில் திட்டுறீங்க? தனி மனிதர்கள் முடிவு எடுக்கக்கூடிய கட்சிகள் அல்ல அது. ஜோதிபாசு பிரதம மந்திரி ஆகணும்னு சொன்னப்போ ஜோதிபாசுக்கும் அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித்துக்கும் விருப்பம் இருந்தப்போ கூட வந்து அவங்களோட பொலிட் பீரோவும் பொதுக்குழுவும் அதை அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அதை நிராகரிச்சது. அப்படிப்பட்ட கட்சிகள், தனி மனிதர்களுக்கு அங்கே எந்த ரோலுமே கிடையாது, கூட்டு முடிவு தான் அது. அதிமுக ஆதரவில் இருக்க இந்த மந்திரி சபையை ஆதரிப்பது வெட்கமாக இல்லையா? சண்முகத்துக்கும் சிவி சண்முகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு முரசொலியில் தலையங்க எழுதுறீங்க. நீங்கள் மார்க்சிஸ்ட் பார்ட்டியை எதிர்த்து அதை எழுதியிருந்தீங்கன்னா அதில் ஒரு 10% நியாயம் உண்டு, குறைஞ்சபட்சம் நியாயம் உண்டு. ஏன்னா சண்முகம் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. எம்ஏ பேபி கூட தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. இது திமுகவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க அவரை? இந்த தனி மனித தாக்குதல் ஏன்? அதுவுமே சட்டமன்றத்தில் ஒரு விவாத பொருளாச்சு. முதலமைச்சர் அதையும் வந்து சொல்லியிருந்தாரு. பார்த்தா அவங்க வந்து நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோம், நீங்கள் ஒன்றும் அனுப்பிச்சி வைக்கல. அவங்க வந்து மக்கள் ஆதரவால் இந்த கவர்மெண்ட் நிற்குது, உங்கள் ஆதரவில் ஒன்றும் நிற்கல. இப்போ இன்றைக்கி ஆராசா வந்து ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசினாருன்னு சொன்னீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சதுனால தான் வந்து அவங்கள நீங்கள் வந்து அமைச்சராக்கியிருக்கீங்க, எங்களுடைய இதில் தான் வந்து வந்திருக்கு, உங்களுக்கும் வெக்கம் இல்லை, அமைச்சரவையில் பங்கேற்ற அவங்களுக்கும் வெக்கம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது ஆபாச பேச்சுக்களின் களஞ்சியம் ஆராசா. அவர் எடப்பாடியோட அம்மாவை பற்றி, தாயாரை பற்றி 21 என்ன பேசினாருன்னு தெரியும். இப்பயும் அவர் என்னெல்லாம் சமீப நாட்களாக பேசுகிறாருன்னு தெரியும். அமைச்சரோட பிரச்சனை என்னன்னா, இவங்க தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இவங்க இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்களை உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். கூட்டணி கட்சிகளை எதிர்த்து எதுக்காக வந்து ஐயுஎம்எல் காதர் மொய்தீனை பற்றி எழுதுனாங்க, ராகுல் காந்தியை பற்றி மிக கடுமையான 2 தலையங்கம், இன்றைக்கி சண்முகத்தை பற்றி. ஏன்னா தனி மரமாக ஒற்றை மரமாக நிற்குது இன்றைக்கி திமுக. ஏங்க அதிமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டு கொடுக்குறாரு. ஆராசா பாஷையில் சொன்னால் இதை விட வெட்கங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி அதிமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு, பங்காளி கட்சிகள் தான் பங்காளின்றாரு. இன்னொரு பக்கம் ஆராசா வந்து சேர்த்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, சேர்ந்தவனுக்கும் வெக்கம் இல்லைன்றாரு. என்ன முரண்பாடு இது? அதிமுக ஆதரவில் இருக்க இந்த அரசு ஆதரிக்கிறது வெட்கமா இல்லையான்னு முரசொலி தலையங்கம். ஏங்க 2 நாளைக்கு முன்னால் தாங்க உங்கள் ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் அறிவாலயத்தில் உட்காந்துங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு, அதிமுகவோட சேர்ந்தா என்ன தப்புன்னு. எதுக்காக இந்த முரண்பாடு? ஒன்று தான், ஆராசா பேசுறது, முரசொலியோட கட்டுரைகள், ஆர்எஸ் பாரதியோட பேச்சு எல்லாம் ஒன்று தான் சார். தோல்வியிலிருந்து அவர்கள் இன்னமும் மீளவில்லை. இந்த தோல்வியை அவர்களால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் வந்து அவர்கள் இதுவரை எவ்வளவோ தோல்விகளை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தோல்வியிலிருந்து
மனம் மீள மறுக்கிறது. அதனால தான் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது. இல்ல ஒரே எண்ணம் தான் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டியில இருக்குமா? இதே மாதிரி எண்ணங்கள் இதே அப்படி எனக்கு தோணலைங்க. தலைமை இதை விரும்புது. தலைமை விரும்புது. அதில் ரீசனபிளாக யோசிக்கிறவங்களும் வேற வழி இல்லாமல் இப்படி பேசினா தான் தலைவருக்கு பிடிக்கும்னு பேசுகிறாங்க. ஆராசா இப்படி பேசுறது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த கருத்து கிடையாது. இப்படி பேசினா ஸ்டாலினுக்கு பிடிக்கும், அதனால அவர் பேசுகிறார். இல்ல அதான் இப்போ ஒரு முரசொலியில் அப்படி ஒரு கட்டுரை வருது. ஆர்எஸ் பாரதி அவர்கள் அப்படிதான் பேசுறாரு அப்படின்னு ஆராசா இந்த மாதிரி தான் வந்து சொல்றாரு அப்படின் போது இது ஒருமித்த கருத்தா இருக்கும். ஒருமித்த கருத்தா வருது. உள்ள இருக்க சீனியர்ஸ் வந்து உதாரணத்துக்கு இத்தகைய கருத்துக்கள்ல கனிமொழிக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஓரளவாவது வந்து அந்த ஒரு அரசியல் நாகரிகம் கனிமொழி அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறது. பேசணும் அவர்களெல்லாம் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த கம்யூனிஸ்ட் தலைவரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது என்பது தவறானது. ஏன்னா அது ஃபேக்சுவலி ராங். ஏன்னா எந்த முடிவுமே அங்கே தனி மனிதர்கள் எடுக்கவே முடியாது. ஓகே, எம்ஏ பேபிலேருந்து ஸ்பேஸ் சண்முகம் வரைக்கும். ஏங்க ஒரு சீட்டு வேணுமா வேணாமான்னு 24 மணி நேரம் விவாதம் பண்ண கட்சிங்க அது. எல்லாரையும் கூட்டம் வந்துலாம் பேச வைப்பாங்க. அவங்க ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதம் நடக்கும் ஒரு சீட்டுக்கு. கடைசியில் அந்த ஒரு சீட்டையும் ஸ்டாலின் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அமைதியாக அதையும் ஏற்றுப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் அந்த கட்சியில் உண்டு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, திமுகவில் ஸ்டாலின் எடுக்கிறது தான் முடிவு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா எடுக்கிறது தான் முடிவு, இப்போ எடப்பாடி எடுக்கிறது தான் முடிவு, கருணாநிதி இருந்த வரைக்கும் கருணாநிதி எடுக்கிறது தான் முடிவு. ஒற்றை மனிதர்களால் இயக்கப்படுற கட்சிகள் இது. உங்கள் ஜனநாயகம்ன்றது வெறும் ஒரு போர்வை தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அவங்களோட செயல்பாடுகளை அறிந்தவங்களுக்கு தெரியும். பேசணுங்க நினச்சா எந்த முடிவும் எடுக்க முடியாது, கட்சி முடிவு பண்ணணும். அதான் சொன்னேன், ஜோதிபாசுக்கு பிரதமர் பதவி வேணும்னப்போ அவருக்கு ஆசை இருந்தது, கூட தான் வேணான்னா. அதை மாரி ஒன்றுமே பண்ண முடியல. அத்தகைய கட்சிகள் அவை எல்லாமே. ஆகவே இன்றைக்கு போய் வந்து அவருக்கு எதிராக தலையங்கம், ஆராசாவோட பேச்சு, உதயநிதி வெளியில் வந்து பேசுறது, இது எல்லாமே வந்து ஒன்று தாங்க அடிப்படையில். இந்த தோல்வியை அவர்களால் இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. சார் ஒரு 75 குத்துது. இல்லை ஒரு 75 வருட கட்சி, நிறைய அரசியல் அனுபவங்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி, நிறைய சீனியர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா 2-2.5 வருடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்குது. நிறைய ஜூனியர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. ஆனால் இங்கே கேட்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் இல்லையே. ஆனால் அவங்க உண்மையை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இந்த தோல்வியை பற்றின அவங்களோட பார்வை என்ன? நாங்கள் தோக்கல, மக்கள் தோத்துட்டாங்க, அல்காரிதமில் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டு ஏமாற்றிட்டாங்க, ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி தானே பேசுகிறாங்க. இந்த பேச்சு தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை தானே சம்பாரிச்சு. கண்டிப்பாக அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இப்போ நான் இஷ்யூஸை தானே கிளப்புறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடினா அதுக்கு பிறகு ஏன் 2 தடவை தேசிய கீதம் பாடலன்றது? 2 தடவை பாடாமல் ஒரு தடவை பாடினா உடனே பாட மாட்டோம், முஞ்சோன்னு தான் பாடணும், நீ ஏன் முதல்ல பாடுறது? எது பேசுறதுனாலும் பிரச்சனை வந்துச்சு. அப்படியே பாடினாலும் அவர் ஏன் அது பாடுறதுக்கு அனுமதிச்சாருன்றது உங்களுக்குள்ள என்ன காம்ப்ரமைஸ்? கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலைன்றதை நீ சொன்னியா? இப்போ அவர் சொன்ன பிறகு தானே தெரியுது. ஜனாதிபதி கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் தேசிய கீதம் தான் முதல்ல பாடுவாங்க, இது எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கட்டமைச்ச பிம்பம்னா சட்டமன்றத்துக்குள்ளே ஐயோகோ தமிழ் தாயை தமிழை பழித்து விட்டார்கள். உங்கள் தலைவர் ஃபங்க்ஷனில் தான் நடந்தது. அது 4 வருஷம் பிஜேபியோடு இருந்தவங்க. அவங்க இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. குஜராத் இனப்படுகொலையின் உச்சத்தில் மோடியை ஆதரித்து, வாஜ்பாயை ஆதரித்து, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் அகமதாபாத்லேயும் பேசினவங்க. அதனால் இப்போ இருக்க தலைமுறைக்கு அது தெரியாது. அதான் இப்போ சமீபத்திய உதாரணம், ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு உதயநிதி? ஜனாதிபதி கலந்துக்கிற ஃபங்க்ஷன் அது புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் கூட முதலமைச்சர் புரோட்டோகாலுங்க. கவர்னருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓ போட்டாச்சு. இன்ஃபேக்ட் அதை மீறி தான் இதை பண்ணியிருக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்துன்றது. ஆக்சுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா கவர்னர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர்ஸ் இந்த 4 பேரும் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் முதல்ல தேசிய கீதம், முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தான் வேறு எது வேணும். அது நம்ம சட்டமன்றத்துலேயும் இன்க்ளூடிங் சட்டமன்றம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ன்றது ஒட்டுமொத்த தமிழ் இந்தியாவுக்கும். அப்படி பார்க்கும்போது அது மீறி இருக்காங்க. மீறி இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ காம்ப்ரமைஸ் இருக்குன்னு உதயநிதி அதான் எங்கே போனாலும் அது வந்துடுது. நீ இப்படி பண்ணால் அப்படி, அப்படி பண்ணால் இப்படி, சரி நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட. சரி, செந்தில் பாலாஜி மேலே சாங்ஷன் பண்ணுறதுக்கு விஜய் ஃபைல் அனுப்பிச்சு 1 மாதமாக கவர்னர் தூங்குறாரு. இந்த காம்ப்ரமைஸ் யாரோட சொல்லுங்கள்? இது யாரோட காம்ப்ரமைஸ்? அதனால் நான் இஷ்யூஸை பற்றி பேசுகிறது, எது பேசினாலும் நான் ஏடா குணமாக தான் பேசுவோன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மக்கள் மன்றத்தில் மேலும் மேலும் செல்வாக்கு இழப்பார்கள். பிரச்சனையோட மூல வேறு ஒன்று தான், தோல்வியை மனம் ஏற்க மறுக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து
ஒன்றிய அரசோட சும்மா எதுக்கு எடுத்தாலும் மோதல் போக்க இல்லை, அது ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்ப்போங்க, நிர்வாக ரீதியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு என்பது தொடரும், நாங்கள் போய் சண்டை போட மாட்டோன்ற. தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம். அதான் அது மாதிரி நியாயமானது. இன்ஃபேக்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே அதான் வரும். அப்போசிஷன் ஸ்டேட்ஸ் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. பினராயி விஜயன் அதான் சொன்னார், மம்தா பானர்ஜி அதான் சொன்னாங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போக முடியல. மத்திய அரசு அவங்கள செதைச்சது போட்டு. இன்னைக்கு மம்தா பானர்ஜி கதையை பாருங்கள், அவங்க ஆரம்பித்த கட்சியிலேருந்து அவங்களே எடுத்துட்டாங்க. வேற ஒருத்தர் தலைவராயிருக்கு. ஆமாம். அதனால கேரளால முதலமைச்சர் சதீஷன் கூட வந்து அந்த பிஎம்சி கைது போட்டார். ஏன்னா இவங்க கைது போட்டு 90 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அது லாஜிக்கலி கரெக்ட், எஸ், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கலாம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. மாறா செதில் அவங்களோட சாஃப்டா போறதுன்றத ஒரு இது சாஃப்ட்னு சொல்லக்கூடாதுங்க, இது ப்ராக்டிக்கலான அப்ரோச். இதுதான் நடைமுறை. ஏன் இதே இதே ஸ்டாலின் கவர்மெண்ட் சாஃப்டா தான் போச்சு. வெளியில அவங்க வந்து பறைசாற்றி கொண்ட அளவுக்கு அவங்க ஒன்றும் மத்திய அரசாங்கத்தோடலாம் மோதல. பிஎம்சியில் நாங்கள் சேர்றோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், முருகானந்தத்துக்கு முன்னால் வந்தவர், இறையன்புக்கு அப்புறம் வந்தவர், கையெழுத்து போட்டு எழுதின கடிதம் 23 எழுதின கடிதம் இன்னமும் இருக்குது. அதுக்கு பிறகு அது வெளியில் வந்தோன்னா குளறுபடியானோன்னு நாங்கள் போடவே இல்லைன்ட்டாங்க. அதனால் இவங்களும் அதை தான் பண்ணாங்க. இந்த தடவை ஒருவேளை இவங்க ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா இதை விட மோசமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் எது பண்ணாலும் குறை சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க மனம் தோல்வியை ஏற்க மறுக்கிறது. இன்னமும் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அதனால் இன்னொன்று வந்து இந்த அரசு அவங்க அங்கீகரிக்க தயாராக இல்லை. தோல்விக்கான காரணங்களையும் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால தான் இப்படி அணுகுமுறை இருக்குது. கடந்த காலங்களில் தோத்தப்பெல்லாம் இப்படி ஒரு அணுகுமுறை இருந்ததே கிடையாது. நாங்கள் விஜய சிஎம்மாவே அங்கீகரிக்க மாட்டோன்றோம். நீங்கள் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து முதலமைச்சர் படம் இருக்கணும்னா விஜய் படத்தை வைக்க முடியாதுன்றாங்க. ஸ்டாலின் படம் தான் இருக்குது. சில இடத்துல ஏடிஎம்காரன்னு சேர்ந்து எடப்பாடி படத்தை வைக்கிறான். காமராஜர் அவர்கள் படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க சார், காங்கிரஸ்ல இருந்து. ஆமாம், அது இந்த கேலி கூத்து. அதுக்கு முன்னால் இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கு முன்னால் வெள்ளக்காரன் படம், அதுக்கு முன்னால் இந்த குஷான அவ பேர் என்ன முகலாயர்கள் ஆட்சி, அயோத்தியா அவ பேர் என்ன அசோகர், பொன்னியின் செல்வனில் வருவார் ஆதித்த கரி. ஓபிஎஸ் மட்டும் விட்டுருக்கீங்க, ஆதித்த கரிகாரன் வரைக்கும் போக வேண்டியதான். கேலி கூத்தின் உச்சம் சிட்டிங் சிஎம் ஃபோட்டோ தான் வந்து லோக்கல் இதுலேயும் இருக்கணும். அது ஒரு மினிமம். நான் வைக்க மாட்டேன்றது எங்கேருந்து வருது? தட்ஸ் டினையல் மோடு. பூனை கண்ண மூடினா பூலோகம் இருண்டதுன்றது. இது எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஓடாது. ஓகே, இது வந்து இன்னமும் மக்கள் மத்தியிலேருந்து உங்களை அம்பலப்படுத்தும். அவர் தெளிவாக இன்றைக்கி சொல்கிறாரு, ஊழலில் வர பாதையை ஊற்றுக்கண்ணாக இருந்ததை அடைச்சிருக்கோம், யாரும் தப்ப முடியாது, பொது பணத்தை கை வச்சவன் யாரும் தப்ப முடியாது, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் என்ன ஆகுறாங்கன்றதை பாருங்கன்ட்டார். ஸோ கரப்ஷன் வந்து மெயின் பிளாங்க்கு. அதற்கு எதிராக வந்து டிவிஎஸ்சி முடுக்கி விடப்படும். டிவிஎஸ்சிக்கு புதியதாக தலைவராக பொறுப்பேற்றிருப்பவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது வரும் நாட்களில் வந்து வான வேடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். ஒரு சமூக நீதி அரசுன்னு நீங்கள் வெறும் வாய் வார்த்தையாக சொன்னதை நான் வந்து செயலில் கொண்டு வந்திருக்கேன். எங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வந்தவங்களுக்கும் நாங்கள் வந்து அமைச்சரவை வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு காரணம் ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுறவங்களால தான் இந்த கூட்டணின்ற ஒரு ஆட்சியே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நாங்கள் அதை வந்து முடிச்சு காட்டியிருக்கோம். மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்கள் சொன்னதை பார்த்து சிரிக்கிறாங்கன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறேன். இந்த சமூக நீதி அரசுன்ற இந்த வார்த்தையை ரொம்ப நாளாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே நீங்கள் சொல்லிட்டு அதை செஞ்சது இல்லை. 8 பேர் பட்டியலின மக்கள் எங்கே கொடுத்தாங்க? திமுக, ஜேடிஎம்கேலையும் கொடுக்கல, திமுகலையும் கொடுக்கல. 1. 2வது, அதிகாரத்தில் பங்குன்றது இவங்க 2 பேருமே வந்து அது ஒரு கெட்ட வார்த்தையாக பார்த்தாங்க. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம். தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னால் இந்தியாவுடைய கான்க்ளேவில் சென்னையில் பேசும்போது ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார்? முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதை தான் ஜெயலலிதா சொன்னாங்க, இதுதான் கருணாநிதி சொன்னார், இதுதான் ஸ்டாலினும் சொன்னார், இதுதான் எடப்பாடியும் சொன்னார். குறிப்பாக ஸ்டாலின் வந்து மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதிகாரத்தை பங்கு கொள்வது என்பதையும் அவங்களால வந்து ஜீரணிக்க முடியாத உண்மையாக இருந்தது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் என்னங்கன்னா இல்லை இது தத்துவம் சார்ந்தது, உங்களுக்கு புரியல, நம்மளை ஏகடையம் பண்ணாங்க. கூட்ட ஆட்சி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வெரி சிம்பிள். 90 கட்சியை சேர்த்துட்டு தான் வந்து நீ ஓட்டு கேட்குற. ஓட்டு கேட்கும்போது ஜெயிக்கிறவங்க இல்லை, ஆதரிக்கிற கட்சியை வச்சுங்க, ஜெயிக்கிறவங்க இல்லை. எந்த கட்சி ஜெயிக்குதோ அவன் சொந்த சிம்பிளை நிற்கணும். நீ உங்கள் சிம்பிளை நிற்க வைக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும். ஏன்னா கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவர்களுடைய குரல் எதிரொலிக்கணும் என்பதுதான் அடிப்படை ஜனநாயக பண்பு. ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் கூட்டணி ஆட்சியோட தத்துவமே. நவ் அதை வந்து இன்றைக்கி அவர் அமல்படுத்தியிருக்காரு. அவருக்கு 18 சீட்டு, இன்னும் 12 சீட்டு துண்டு விழுந்ததால் இதை அமல்படுத்தினார் நீங்கள் சொல்லலாம். ஃபைன், வாட் எவர் இட் இஸ், அமல்படுத்தியிருக்கார். ஆனால் அவர் விக்ரவாண்டியில் பேசும்போது எனக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் நான் கொடுப்பேனார்.
நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து வேரோட வீழ்த்தணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் கையில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது. ஒருவேளை அவருக்கு 118 இருந்தாலும் ஒரு 7 சீட்டு குஷனிங் வச்சு 125 ஆன் இட்ஸ் ஓன் இருந்தாலும் ஜோசப் விஜய் இந்த கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருப்பார். நான் உறுதியாக நம்புகிறாரு. ஏன்னா அவர் தெளிவாக ஒரு பார்வை இருக்குது. அது என்னென்னா, அரசியல் ரீதியாக திமுகவை வீழ்த்தணும்னா அது ஒரு பெரிய இயக்கம். நம்ம சில முன்னெடுப்புகளை பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அதை தான் இன்றைய உரையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சமூக நீதின்றது இவ்வளோ பேருக்கு எண்ணிக்கை அளவில் பட்டியல் இனத்தவர் 8 பேர் கொடுத்தது. 2வது அதிகாரத்தில் பங்கு. அதிகாரத்தில் பங்குன்றது இந்த 2 பேருமே நினச்சி பார்க்காத ஒரு காரியத்தை அவர் சாதிச்சிருக்கார். நாளைக்கு இந்த பரிசோதனை தோற்று போய் ஒருவேளை விஜய் அவர்ஸு கவிழ்ந்து, ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் 118 இல்லாத 11 சீட்டு துண்டு விழக்கூடிய கட்சிகள் எப்போ கவுரும்லாம் நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. 5 வருஷமும் ஓட்டலாம், நடுப்புறையும் கவுரலாம், எப்போனா கவுரலாம், அல்லது ஃபுல் 5 இயர்ஸ் கூட ஓட்டலாம். அப்படி கவிழ்ந்தாலோ அல்லது 5 வருஷம் பொறுத்த ஆட்சி வந்தாலோ கவிழ்ந்தாலோ யார் இனிமேல் வந்தாங்கனாலும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். அதை ஒரு ஒரு முன்னெடுப்பாக அவர் செஞ்சுட்டார், முன்னுதாரணமாக அமைச்சிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 ஒரு நல்ல காரியம். அது அல்ல, ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவனுக்கோ அவளுக்கோ சட்டமன்றத்தில் கூட்டணியில் இருந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும். உண்மையான ஜனநாயகம் அதிகார பகிர்வுன்றது அதுதான். நீ தனியாக ஜெயிச்ச 90 கட்சியை சேர்த்து தானே ஜெயிக்கிற. அப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்புறம் சொந்த சிம்பலில் நிற்க அலோவ் பண்ணணும். உங்கள் கட்சி சிம்பலில் நிற்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது! எவ்வளோ சர்வசாதாரணமாக கடந்த 60 வருஷமாக இவங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு தனி கட்சி இருக்குது, கொடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் சிம்பலில் நில்லுன்றது? 3 பேர் ஜெயிச்சாலும் உங்கள் கொத்தடிமை. மீறி நிற்கிறவங்க 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சாங்கனாலும் மந்திரி சபையில் இடம் கிடையாது. இது வந்து எத்தகையது ஒரு சர்வாதிகாரம்? உண்மையான ஜனநாயக அதிகார பகிர்வுன்னு நம்ம பேசுகிறோம்ல. உண்மையான ஜனநாயகம் என்பது கொள்கை வகுப்பில், அரசுன்னும் பொழுது கொள்கைகளை வகுத்து மக்கள் நல திட்டங்களை தீட்டுவது தான் அரசோட வேலை. கொள்கை வகுப்பில் பாலிசி மேக்கிங் நம்ம சொல்லுவோம். கொள்கை வகுப்பில் முடிவு எடுப்பதில், டிசிஷன் மேக்கிங்கில், இம்ப்ளிமெண்டேஷனில், செயல்படுத்துறதுல, இதில் 3லையுமே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருக்கணும். அமைச்சரவையில் இடம் இருக்கணும். இல்லைன்னா நீ தான் வந்து வஸ்தாதுன்னா நீ தனியாக நில்லு. உன்னால் முடியாது. யாராலையுமே தனியாக ஜெயிக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் வந்து உறிஞ்சு தானே வாழ்கிறீங்க. காங்கிரஸை பற்றி மோடி சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லா பெரிய கட்சிகளுக்கும் பொருந்தும். ஒட்டு நின்னார் காங்கிரஸை. அது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பொருந்ததோ அதே அளவுக்கு திமுகவுக்கு பொருந்தும், அண்ணா திமுகவுக்கு பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். ஒட்டுணி. இன்ஃபேக்ட் பிஜேபியாவது பிரின்சிபலி கூட்டணி கட்சிகளுக்கு பவர் கொடுத்தாங்க. தனி மெஜாரிட்டி இருந்தப்பையும் மோடி 1.0ல் 282 10 சீட்டு கூட மேஜிக் நம்பர் 272 மேலே அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. 2.0ல் 303 அப்பயும் கொடுத்தாரு. இப்போ 240 வேறு வழி இல்லை, இப்பயும் கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் அந்த தோற்றத்தையாவது அவங்களால ஏற்படுத்த முடியுது. திமுக அண்ணா திமுக அதை செஞ்சாங்களா அவங்களுக்கு? இந்தியாவில் பல கட்சிகள். அப்போ நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒட்டுண்ணினா திமுகவும் ஒட்டுண்ணி தான், அண்ணா திமுகவும் ஒட்டுண்ணி தான். ஏன்னா சிறிய கட்சிகள் அண்டி தானே வாழறீங்க நீங்கள். அவங்க ஓட்டையும் சேர்த்து தானே எடுக்கிறீங்க. ஆகவே இந்த அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என்பது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் அவர் செய்திருந்தாலும் கூட விஜயோட ஆட்சி காலம் பிறகு வரலாற்றில் நினைவு கூறப்படும் பொழுது 10 வருஷம் பொறுத்து, 20 வருஷம் பொறுத்து, 50 வருஷம் பொறுத்து கூட இது ஒரு புதிய தொடக்கம் தான் பார்க்கப்படும். இப்போ 2 மாதம் கூட ஆகலை. இந்த கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்? சொன்ன ப்ராமிசஸை நிறைவேற்ற முடியுமா? மக்கள்கிட்ட விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இப்படியே இருக்குமா? அல்லது காலப்போக்கில் கரைஞ்சு காணாமல் போகுமா? மக்கள் வெறுக்கக்கூடிய அரசாக இது மாறுமா? அல்லது மக்கள் நேசிக்கக்கூடிய அரசா ஜெயலலிதா அரசு, எம்ஜிஆர் அரசு மாதிரி ஆகுமான்றதெல்லாம் வரும் நாட்களில் தெரியும். அதை பற்றி எந்த ஜோசியத்தையும் நான் இப்போ சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இருப்பது ஒரு புதிய தொடக்கம். இதுலேருந்து இது ஈவன் இஃப் திஸ் ஃபெயில்ஸ், இது ஒருவேளை இந்த பரிசோதனை தோற்று போனால் கூட திமுக அண்ணா திமுக பழைய அந்த இது இருக்கு இல்லையா, பழைய மேலெண்ணன் மனப்பான்மை, பழைய வஸ்தாது அரசியல், நான் வச்சதான் சட்டம், பண்ணையார்த்தனம், பழைய பண்ணையார் அரசியல் இருக்குல்ல. 6 சீட்டு கொடுத்தவனுக்கு 5 சீட்டு கொடுக்குறது, 6 சீட்டு கொடுத்தவனுக்கு 4 சீட்டு கொடுக்குறது, ஓன் சிம்பிளில் நிற்க, ஓன் சிம்பிளில் நில்லுன்றது, அப்புறம் 3 ஓன் சிம்பிளில் நில்லு, 3 ஏன் சிம்பிள் 1 ஓன் சிம்பிள் இருக்குது, அப்புறம் அந்த ஒன்றையும் மறைக்கிறது. இந்த அட்டூழியெல்லாம் அது அவரே கொண்டு போய் கொடுத்துட்டு வேணாம் ஆகலாம். இந்த அட்டூழியெல்லாம் இனிமேல் நடக்காது. அந்த விதத்தில் விஜயோட வருகை என்பது உண்மையிலேயே வந்து இட்ஸ் அ குட் டெவலப்மெண்ட். பட் அடுத்த வரும் நாட்கள் அவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்குது. அதை நான் வந்து எந்த விதத்துலையும் குறைச்சி மதிப்பில்லை. அது சவால் நிறைந்த நாட்கள் தான்.
கூட்டணி கட்சிகளுக்கும் இவங்களை ஆதரிக்கிறதுல சிக்கல்கள் வரும். அவர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானதாக சொன்ன ஒரு பாயிண்டோட தொடர்புடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இது வந்து பட்டியலினத்தவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் யாருமே கொடுத்தது இல்லைன்னு அவர் சொல்கிறார். அம்பேத்கர் கண்ட கனவை நாங்கள் தான் நிறைவேற்றிருக்கோன்றாரு. இங்கே பிரச்சனைகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இது சொல்லக்கூடிய அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் 12 நகராட்சிகளில் வந்து துப்புரவு பணி என்பது இன்று தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட் இது. துப்புரவு பணியாளர்களில் கிட்டத்தட்ட 90% மேலே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ இந்த கொள்கை என்பது வந்து நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் கொள்கைகளுக்கு எதிராக இது போகுதுன்ற விமர்சனம் எழுவது இயல்பு. 2 விஷயம். ஒன்று, அரசு வேலை வாய்ப்பை தனியார் மயமாக்குவது, அந்த விதத்தில் வரக்கூடிய எதிர்ப்பு. இன்னொன்று, பட்டியலினத்தவர்களுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கல. 8 பேர் மந்திரிகள், அது ஒரு பெரிய சாதனை. 8 பேர் பட்டியலினத்தை ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி யாருமே செய்யாது. அதை செய்யக்கூடிய அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக இது நடக்குது. அப்போ இது வந்து தவிர்க்க முடியாதது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அரசு துறைகள்லேருந்து அரசு கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லேருந்தும் வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்திருக்குது. யார் வந்தாலும் இன்றைக்கி இது நடந்திருக்கும். ஸ்டாலினே முதலமைச்சராக வந்தாலும் நடந்திருக்கும், எடப்பாடியே வந்தாலும் நடந்திருக்கும், வேறு XYZ வந்தாலும் நடந்திருக்கும். ஆனால் இவங்க அதிகாரத்தில் இப்போ ஜோசப் விஜய் அதிகாரத்தில் இருக்கிறதால இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சித்தாந்த ரீதியில் அரசுக்கு எதிராக முன்னெடுப்புகளை எதிர்கட்சிகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் ஆனால் செய்வாங்களே எனக்கு தோணலை. ஏன்னா தனியார் மயமாக்குறதை அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் அதை கொண்டு போனதே ஸ்டாலினுக்கு மட்டும்தான். மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. தமிழ்நாடு மூட கொந்தளித்தது. சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். கொள்கை அளவில் அதை தழுவி கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ இந்த கவர்மெண்ட் அன்னைக்கு அதை ஆதரித்த விஜய் இன்றைக்கி ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க என்ன, இதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 35% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால 118 வாங்க முடியல. பட் ஸ்டில் கூட்டணி கட்சிகளோடு ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல தொடக்கம் தெரியுது. பட் வரும் நாட்களில் தான் வந்து மக்கள் வந்து அவர்களை இவருடைய செயல்பாடுகள் மூலமாக எடை போடுவார்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.